எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கப்பா நீ? எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்க தெரியுமா? யார் பெத்த பையன்பா நீ? என் லக்ஷ்மி காப்பாத்திட்டல. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை சும்மா அனுப்போனா? அது இரு இரு. இந்தா 10 ரூபாய். சந்தோஷமா இரு. உங்க எல்லாரையும் கடவுள் காப்பாத்துவாரு. ஐயா சாமி நில்லுங்க. கொஞ்சம் இங்க வாங்கல. எதுக்கு கூப்பிடுறான்? இத வச்சு சந்தோஷமா இருக்கணுமா? உங்க பொண்ணோட உயிருக்கு வெறும் 10 ரூபா தானா? என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா? நான் ஒண்ணு காப்பாத்தினது நாயே இல்ல, உங்க பொண்ண. எடியா 1000 ரூபாய. 1000 ரூபாயா? பொம்பளை புள்ளல, அதனாலதான் டிஸ்கவுண்ட். இதுவே பையனா இருந்தா 10,000 ரூபாய் கேட்டிருப்பேன். ஏன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு கொல்லி வைக்கணும்ல. ஹே சாமி, அங்க அடிக்க கூடாது. எதுக்கு? அங்க சின்னதா ஒரு நரம்பு போகுது. நீ பாட்டு நடிச்சிட்டனா நான் செத்துருவேன். ஏய், உனக்கு உடம்பெல்லாம் மூலடா. இரா, மனுஷனை காப்பாத்துறதுக்கு துட்டெல்லாம் கேட்க கூடாதுப்பா. அத பத்தி கவலைப்பட வேண்டியது நீ இல்ல. எதுக்கியா சும்மா பேசிக்கிட்டு? 1000 ரூபாய் எடையா. ஏய், என்னடா பண்ணுவ? குடுக்கலனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? நாளை பின்ன உன் பொண்ணு இந்த ரோட்ல தானே நடந்து போவா. அப்ப அவளை நானே தூக்கிட்டு போய் குளத்துல போட்டுருவேன். நீ 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் உன் பொண்ணு திரும்ப வர மாட்டா. இந்தா நீ கொடுத்த 10 ரூபா. இத வச்சு நீயே சந்தோஷமா இரு. ஆளையும் முஞ்சியும் பாரு. டேய் டேய் டேய், வாடா வாடா வாடா. நீ எவ்வளவு கேட்ட? 1000 ரூபாய். 1000 ரூபாய். இந்தா வாங்கிக்கோ. இந்த ஊர்ல யாருக்கிட்டயும் சொல்லிடாதடா. என்னடா இது? ரவுடி. எங்க வீட்ல எங்க அம்மா ஜாதகம் பார்த்து எனக்கு வெச்ச பேரு விஜய். அதுக்கப்புறம் ஜாதகம் சரியா வேலை செய்யாததுனால அம்மா எனக்கு வெச்ச பேரு ரவுடின்னு. ஐயா சாமி, சென்டிமெண்ட்லாம் வேணாம். என்னடா இது? என்கிட்ட இது வரைக்கும் ஒரு பைசா வாங்கினதில்ல. என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கன்னா நீ சாதாரண ஆள் இல்லடா. ஏ விஜய், வாங்க. உன்னோட கதை எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிடுச்சு. இனிமே நீ இந்த இடத்துல இருந்துக்கலாம். டேய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த லக்ஷ்மணன் இந்த காலனியை கட்டி வச்சிருக்கான். இத பாரா, இனிமேலு நீ என் பையன், இவளுக்கு அண்ணன். டேய், இந்த காலனில பழைய வாடகை பாக்கி எல்லாம் நிறைய இருக்கு. வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீ வசூல் பண்ணணும். புரியுதா? நோ சென்டிமெண்ட் சொன்னியப்பா, அதனாலதான் நீயும் வளருவ, என் பணமும் வளரும். ஏண்டா ராஜா, வேலைதானா இது? உன்னை தவிர இந்த வேலையை யார் செய்வா? நாம எப்பவும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் மத்தவங்களுக்கு வாரி வழங்கணும்னு சொல்லுவாங்க. கஞ்சத்தனமா சொத்து சேர்த்து வச்சா அது என்னைக்குமே யாருக்கும் பயன்படாது, தெரிஞ்சுக்கங்க. நான் கஞ்சனா பின்ன இல்லையா? அங்க பாரியா, நல்லா பாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஊதுவத்தி இப்போ வரைக்கும் கொடுத்தல. சின்ன வயசுல உங்க பொண்ணுக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுல இருந்து மிச்சம் எடுத்து விளக்கேத்தணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் ஏத்தல. வீட்டு வாசல்ல பூக்குற பூ எல்லாம் 5-10க்கு வித்துட்டு நீ பிளாஸ்டிக் பூவை வாங்கி சாமிக்கு வைக்கிற. ஒருவேளை எங்க வந்து கடவுள் சாப்பிட்டு வரோன்னு பழத்தை கூட பிளாஸ்டிக்ல வாங்கி வைக்கிற. காரணம் உன் பேர் தான் லக்ஷ்மணன், ஆனா நீ சரியான கஞ்சம். பூ கொடுத்தது யாரு? கடவுள். பழம் கொடுத்தது யாரு? கடவுள். கடவுள் கொடுத்தத கடவுள்கிட்டே கொடுத்தா அது என்ன நியாயம்? அதனாலதான் மனுஷங்க தயார் பண்ண பிளாஸ்டிக் பூவை நான் கடவுளுக்கு வைக்கிறேன். அது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதை விடுப்பா. எடு, காசு எடு. என்ன? மகாலட்சுமி. லட்சுமி. என்ன என்ன 3000 ரூபாய் குறையுது? பணம் என்றதுக்கு மிஷினை பயன்படுத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ பணத்தை கையால வெயிட் பார்த்து 3000 ரூபாய் குறையுதுன்னு சொல்றனா? சத்தியமா நீ எல்லாம் மனுஷனே கிடையாதியா, தெய்வ பிறவி, அபூர்வ பிறவியா இருக்கியே. இந்த தடவையும் பத்திரிகாரி பணத்தை கொடுக்கலையா? அப்படியே கொடுத்துட போறா பாரு. பெரிய ஜான்சி ராணி மாதிரி ஆடிட்டு இருக்கா. வாடகை கேட்டா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பெருசா சட்டம் பேசிட்டு இருக்கா. அவ சொல்றத கேட்டு வரதுக்காடா அவனை வளர்த்தது? ஆமா, வளர்க்குறீங்க, இல்லன்னா வளரவே மாட்டோமா? அட போயா. மீறி மிரட்டி கேட்டா அவன் மேல கை வச்சான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஜெயில வச்சுட்டா நீ தான் கேரியரை தூக்கிட்டு ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும், தெரிஞ்சுக்க. இது கிடைச்சதே பெரிய விஷயம். பாக்கெட் மணி கொடுங்க. குடுக்குறேன். நீ 1 ரூபாய் ஜாஸ்தியே குடுக்குறேன்.
எடுத்துக்கோ ஜாலியா செலவு பண்ணு. எப்ப 5 ரூபா கொடுக்குற காலேஜ் படிக்கிற பொண்ணுப்பா செலவுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படும். இங்க பாருங்க, இந்த இடத்துல மட்டும் நடிக்காதீங்க, டேஞ்சர். இந்த இடத்துல சின்னதா மூளைக்கு போற ஒரு நரம்பு இருக்கான், அதுல மட்டும் அடிபட்டா உயிர் போயிடுமா. அப்புறம் இந்த படம் ஹாஸ்பிடலுக்கு சரியாயிடும். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? 50 ரூபா கொடுத்தா கண்டதா சாப்பிடுவோம், தின்னு வயித்தை கெடுத்துக்கோ. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர செலவு பண்ணணும். நீ சும்மா இருமா. இங்க பாரு, எனக்கு அது தெரியாது. நீ போய் அந்த பத்திரிக்காரர்கிட்ட எப்படியா பணத்தை வாங்கிட்டு வர, சரியா? வாங்கிட்டு வரலன்னா சாப்பாடு கிடையாது. போ 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 போடா போ. சொல்லுங்களேன். டேய் தண்டே, இங்க வாடா. என்னப்பா ரெடி ஆயிட்டு இருக்க? 10 மணி ஆயிடுச்சே, ஆள் வருவாங்கிறதுக்கு தானே. ஆள் வரன்றதுக்காக தான் நான் இன்னைக்கே குளிச்சிருக்கேன். இல்லன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே குளிப்பேன். இப்போ ஈர மாதிரி இருக்கனா? சப்ளையர் வந்துட்டோம் பாரு போண்டா பையன். என்ன அப்படி பாக்குற? ஹலோ, இது ஹோட்டலு, சாப்பிட்ற டேபிள். காலை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? எடுங்க எடுங்க. எங்க வைக்க கூடாதுன்னு உன் தலைமையிலையா கால வைக்க முடியும்? வச்சுக்கலாம். ஆனா என் யூனியனுக்கு தெரிஞ்சா உங்களை ஓட விட்டு வெட்டுவாங்க. என்ன வேணும்? ஒரு பிளேட் இட்லி கொடு. ஒரு பிளேட் இட்லியா? ஏ? ஒரு இட்லி சாப்பிடு. ஏ? சட்னி யாரு உன் தாத்தா கொண்டு வந்து கொடுப்பாரு? ஒரு இட்லிக்கு இவ்வளவுதான். டேய், சட்னி எங்கடா வைக்கணும்? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். அவ்வளவுதானே. இதோ எடுத்தேன், வச்சுட்டேன், சாப்பிடு. ஏ? அப்ப இந்த பிளேட் எதுக்கு? வேணானா விட்டுரு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம், என் ஆளு வருதுன்னு தான் நான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்ல இப்ப இங்க நடந்திருக்கிறதே வேற. தெரிஞ்சுக்கும் தேவையில்ல, முதல்ல கால் எடு. என்ன ஆள் வருதுனா? ஆஹா. ஹலோ, வெல்கம் டு பாரடைஸ். அப்புறம் வணக்கம். வணக்கம். முடிஞ்சது வேலை. ஃபார் யூ. Thank you. இட்ஸ் மை ப்ளஷர். ப்ளீஸ் கம். Okay. கம் கம் உட்காரு. சாரி, லேடி செப்பரேட். Okay. போங்க. இந்த வீணா போனவனுங்களாம் இந்த டேபிள் மேல கால் வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பானுங்க. யூ டோன்ட் வரி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நானே பர்சனலா எடுத்துட்டு வரேன். ஹலோ, துபாய் தம்பியா? என்னது, பெட்ரோல் கிணறுல ஃபயர் ஆனதுனால 10 கோடி ரூபாய் நஷ்டமா? அதுக்கெல்லாம் அழுவாங்களா? ஆஃப்டர் ஆல் 10 கோடி ரூபாய் தானே. நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டேக்கு நாங்க வரேன்ல, அப்ப நான் உனக்கு கிஃப்டா ஒரு 10 கோடி ரூபாய் தரேன். அதை வச்சு ஒரு புது கிணற வாங்கிக்க. அவனை பார்த்தா பெரிய ரிச் ஃபெலோ மாதிரியே இருக்கானே. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சப்ளையரை விட்டு அந்த சைட் போய் உட்காரணும். ஆஹா, என்னடா இவன் ரியாக்ஷன் மாறுது? ஆஹா, அடே டேய், நான் ஏதோ ஃபைட்டர் கூட்டு வாடான்னு சொன்னா நீ WWF ஃபைட்டர் எல்லாம் கூட்டு வந்திருக்கேடா. இவன் கையில மட்டும் நான் மாட்டேன்னு வைய, தூக்கி போட்டு மிதிச்சு கைமா பண்ணிடுவான். அண்ணா டோன்ட் வரி, இது எல்லாமே என்னோட செட்டப் தானே. நீ ஏன் பயப்படுற? போய் அசத்தே. ஏய் நில்லு நில்லுன்றல. ஸ்டாப். லதா லதா, யூ டோன்ட் வரி. நான் நல்லவனுக்கு நல்லவன், கேட்டவனுக்கு கேட்டவன். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை இந்த காட்டு பண்ணி அழவிடுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு இந்த பூபதி சும்மா இருக்க மாட்டான். அப்படியே ரோடில வா. யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் see what I will do. ஓகே? அம்மா தம் எதுக்குடா? நீ பெரிய ரவுடியா நீ? ஓய், காட்டு பண்ணி மாதிரி ஷேவ் பண்ணி மூக்கு கீழே மீச வச்சுக்கிட்டு நீ பெரிய ரவுடின்னு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், 10 ரூபா கண்ணாடியை போட்டுக்கிட்டு டான் மாதிரி வர. டேய் இங்க பாரு, கிளம்பிக்கிட்டே இருக்கணும். நேரா ATM மாசல செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். இங்க பாருங்கண்ணே, எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா தரேன். இந்த மாதிரி எமோஷனலா வேணாண்ணே. ஏய் 1000 ரூபாய் முடியற வரைக்கும் எவ்வளவு வேணா பேசிக்க, எவ்வளவு வேணா அடிச்சுக்க, அவ்வளவுதான். அடடா,
1000 ரூபாய் முடியற வரைக்கும் உன்னை அடிக்கிறதுக்கு என்ன ப்ரீபெய்ட் கார்டா? இல்ல ப்ரீபெய்டு ரவுடி. அடி ஆத்தி, அவன் ஃபுல் பாட்டில் மாதிரி இருக்கா, இவன் குவார்டர் மாதிரி இருக்கா, எங்கேயோ இடிக்குதே. டேய், உன்ன மாதிரி ரவுடி நான் நிறைய பேர் பார்த்திருப்பேன். இத வாங்கிக்க. 100 ரூபாய் கட்டாயிடுச்சு. 100 ரூபாய் கட் ஆயிடுச்சா? இப்ப பாரு என்னோட ஸ்பெஷல் பஞ்ச். 200 ரூபாய் கட்டாயிடுச்சு. இன்னொரு 100 ரூபாய் கட்டா. இப்ப ஜாக்கி சானோட பஞ்ச பாருடா, என் பண்ணி வாங்க. 300 ரூபாய் 300 கட்டாயிடுச்சு. ரூபாய் கட்டா. இப்ப பாரு ஜெட்லி அடியா. வாங்கிக்க தேங்க மாட்டேன். டோட்டல் அவுட் ஆயிடுச்சு. டோட்டல் அவுட் ஆனாலும் பரவாயில்லடா. ஏன் எமோஷனல் இன்னும் அவுட் ஆகலடா. இப்ப ஆக்ஷன் கிங்கோட பஞ்ச பாக்குறடா, எனக்கடா. துட்டு அதிகமாயிடுச்சு. இன்னொரு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன். இங்கலாம் அடிக்காதன விட்டுறேன். அடிச்சுக்கோ. 101 102 ஓடவா. யார்கிட்ட? என்கிட்டயா? வாடா 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 பாத்துக்கலாம். ஏய் நில்றடா நில்றடா. நீ நானா இப்ப பாத்தல வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச்பாக்ஸ் ப்ளீஸ். வாட்? ஐயோ சாரிமா, நான் யாரோன்னு நினைச்சு கேட்டுட்டேன். ரோஸ் ப்ளீஸ். You? சாரி, ரெட் ரோஸ் ப்ளீஸ். Sorry. ஐயோ கடவுளே, எனக்கு இவ்வளவு செட் பண்ணி விடு. கடவுளே, எனக்கு இவ்வளவு செட் பண்ணி அண்ணா விடு. அண்ணா கடவுளே, கையிலண்ணா ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. உனக்கு கை இல்லைனா என்ன, கால் இல்லைனா எனக்கு என்ன, பேசாம போவியா? அண்ணா கையிலண்ணா ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்க. உன்னை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கிட்ட விட்டுருவேன். பேசாம போல. அம்மா. ஐயோ, அடிபட்டுச்சப்பா. சீ, உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? கையில்லாத ஒரு புள்ளைய இப்படி போட்டு தள்ளி விட்டியே. ரொம்ப வலிக்குதாடா கண்ணா. வா, நான் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன். வா. என்ன மனுஷனும். ஐயோ காரியத்தை கெடுத்துட்டியேடா. சென்டிமெண்ட்ல லாக் பண்ணா இவ படிச்சிடுவாங்க. லாக் பண்றேன். என்ன மாத்திரையா? என்கிட்ட இருந்து திருண்ண 10,000 ரூபாய்ங்க, 10,000 ரூபாய்ங்க. ஐயோ, இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியா இருங்க. நான் சொல்றதை கேளுங்க, இங்க வாங்க. இது வரைக்கும் லட்சாதிபதியா இருந்த உங்களை நான் கோடீஸ்வரனா மாத்த போறேன். கோடீஸ்வரனா? வாங்க. ஏய், என்ன? இங்க பாரு, உன்னை இப்படியே விட்டா என்ன கோடீஸ்வரன் ஆக்க மாட்டேன், தெருக்கோடி அடிக்க வச்சிருவேன். நீ போ, நான் சொல்றது கேளுங்க. உள்ளே வராத. ஐயோ, இந்த நேரத்துல என்ன வெளிய போசனா நான் எங்க போவேன்? எனக்கு வேற பசி உயிர் போகுது. சாப்பிட ஏதாவது கொடுங்க, அப்பதான் அந்த கடவுள் காசு கொடுப்பாரு. வாங்க வாங்க வாங்க. சாப்பாடா சாப்பாடா, நோ சென்டிமெண்ட். எனக்கே வா. என்னைய மாத்திரையா? என்னைய மாத்திரையா? என்ன? ஓ ஓ, எனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இடம் இல்ல. ஐயோ, போ, கொஞ்சம் கூட மனசு உள்ளே வராத. இல்லையா உங்களுக்கு? போ, எங்கயாவது போ. லக்ஷ்மி, என்ன டென்ஷன் ஆக்கிடாதப்பா. இன்னும் கொஞ்சம் அதிகமா டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் ஏய், எங்கடா வர? ஐயோ, எங்கடா வர? வெளியில சொன்னா போ. கேளுங்க, வெளியில சத்தியமா போ. பசிக்குது. வெளியில போ. ஏதாவது சாப்பிட்டு போ. போயிடுறேன். போடா. கொஞ்சம் தண்ணியாவது ஏய், கொடுங்க. போடா. பூபதி, லதா என்னாச்சு? பழி வாங்கிட்டா. யாரு? ரவுடி ரங்கா. அந்த ரவுடி ரங்கா உன்னை கஷ்டப்படுத்தினான்னு அவனை நான் துரத்துக்கிட்டு ஓடினேன். அவனோட ஒரு பக்கத்தோட மீசை கட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஹை ஸ்பீட்ல ஓடோடி வந்தேன். என்னத்த சொல்றது, அவன் பின்னாடியே ஓடி வந்து என் 2 கையும் வெட்டி போட்டுட்டாமா. வெட்டின கையில மீசை இருந்தனால அதை அவனே எடுத்துட்டு போயிட்டான். சாரி டார்லிங், அந்த மீசையை உங்ககிட்ட என்னால கொடுக்க முடியல. அன்னைக்கு என்னமோ அந்த பெரிய ரவுடிய உன் 2 கையால் அடிச்சு ஓட ஓட விரட்டினேன்னு சொன்னியே பூபதி. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? சிங்கிள் ஹேண்ட் மட்டும் இல்ல, டபுள் ஹேண்ட். திங்கிறதுக்கும் கழுவறதுக்கும் கையே இல்ல. இனிமே உனக்கு கண்ணீர் வராதுடா, ரத்த கண்ணீர் தான் வரும். ரத்த கண்ணீர். பூபதி, எனக்காக நீ எவ்ளோ பெரிய தியாகம் பண்ணிருக்க. லதா, உனக்காக என்னோட 2 கை இல்லாம போனது பெரிய தியாகம்டா. என்ன சொல்ல வரீங்க? ஆமா லதா, உனக்காக நான் என்னுடைய 2 கால்களை இழக்க தயாரா இருக்க லதா. பூபதி, என்னுடைய 2 கண்ணை கூட காக்காக்கு போட தயாரா இருக்க லதா. பூபதி, நாக்கு வேணுமா? அதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் வெட்டி வெட்டி அந்த கழுகுக்கு இறைய போட கூட தயாரா இருக்கேன். பூபதி, you're really great, பூபதி. Really, you're great. ஆஹா. நல்லா இரு நல்லா இரு. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு நான் கேக்குறேன். இடது கை இல்லனா வலது கையை வச்சு சமாளிச்சுக்கலாம், வலது கை இல்லனா இடது கை வச்சு சமாளிச்சுக்கலாம். எனக்கு தான் 2 கை பை இல்லையே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? வாய் இருக்குல்ல, ஏதோ வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். உட்காரு உட்காரு உட்காரு. என்ன வேணும், என்ன சாப்பிடறேன்னு சொல்லு. உங்களை போய் வேலை வாங்குறது எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னோட ஆசைக்கு என்னோட 2 கையால உங்களுக்கு. ஏய் சப்ளையர், வேண்டாங்கிறவங்கள ஏன் கட்டாயப்படுத்துற? நீ போயிட்டு அண்ணனுக்கு ஒரு சாம்பார் வடை எடுத்துட்டு வா. போட. மனுஷனா இருந்தா எல்லா பார்ட்ஸும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட லைஃப் பிஸ்ன்னு போயிடும். ஐயோ, டேய், எடுத்துட்டு வந்து அங்க வச்சா அது தன்னால இங்க வந்துருவா. எங்க எடுத்து வைடா? ஏண்டா சாப்பிடுறது இப்படி எச்சில் பண்ணி எடுத்துட்டு வரிய? இத சாப்பிட்டா என் ஆரோக்கியம் என்ன ஆகுது? போடா போ. டேய், கவர்மெண்ட்ல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஏதோ குடுக்கறாங்களா? நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், போய் குமார் அண்ணன் கிட்ட கூட சீக்கிரம் சாங்ஷன் பண்ணிடுவாரு. என் பேரை சொல்லு, ஒழிச்சுக்கப்பா. ஹோட்டலையும் ஒழுங்கா நடத்திக்க. ஸ்டாப் இட். வாட் ரபிஷ் ஆர் யூ ஸ்பீக்கிங்? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 கை இல்லாம போனாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிற இவரை உன் இஷ்டத்துக்கு கேலியா பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? லுக், நீங்க எந்த லெட்டரும் தர தேவையில்லை. இங்க பாருங்க, இனிமே நீங்க இந்த வேலையை பண்ணக்கூடாது. வேலை செய்யக்கூடாதுன்னா நான் எப்படி பழைப்பேன்? பிச்சை எடுத்து பழைக்கலாம்னா அதுக்கு 2 கை வேற இல்லையே. சேச்சா, நீங்க எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இங்க பாருங்க, இனிமே நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சேவை பண்றேன். வாங்க நம்ம போலாம். வாங்க. வாங்க. ஐயோ பச்சே, நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேறொன்னு. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே கடவுளே, நீ செஞ்சது துரோகம். நானே இப்ப சட்டியை போட்டா அவளுக்கு டவுட் வந்துடும். வேணாம் 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 வேணாம். கடவுளே, என்னை ஏன் உயிரோட வச்சிருக்க நீ? என் சட்டியை என்னாலேயே போட முடியாத போது நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? கொண்டு போயிடுப்பா, சீக்கிரமா கொண்டு போயிடு, சீக்கிரம் கொண்டு போயிடு. பூபதி, என்ன நீ கூப்பிட்டுருக்கலாம்ல? ஐயோ, உன் கையால என்னென்ன வேலையை செய்ய வச்சுட்டேன். இந்த சட்டி போடுற வேலையை செய்ய வச்சுட்டா நல்லா இருக்காதுல்ல? இல்ல, நான் உனக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன பெரிய வேலையா? இரு. அட, எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் டிஃபன் கொண்டு வரேன், சரியா? இந்த சினிமால நடிக்கும் போது கை இல்லாம கால் இல்லாம எப்படிதான் நடிக்கிறாங்கன்னு தெரியல. அடச்சச்சச்ச, உண்மையான வாழ்க்கைக்கு இப்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்ப இருக்க டென்ஷனுக்கு ஒரு டம் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பூபதி, மாட்டிக்கிட்ட. லதா, லதா. ஓ, என்ன துபாய் ராஜா, இங்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த பூபதி உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். என்ன ஏமாத்துறான்? அவனுக்கு 2 கையும் இருக்கு. ஏய், நீ என்ன சரக்கு இருக்கு போட்டிருக்கியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா நீயே வந்து உன் 2 கண்ணாலையும் பாரு. வா, வாங்குறேன்ல. அவன் என்ன பண்றான்னு உன் கண்ணால நீயே பாரு. துபாய், மிஸ்டர் துபாய், இப்போ நீ உன் கண்ணால நல்லா பாரு. எனக்கு பொய் சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலாம்னு தோணுது. வேணாம் லதா, வேணாம். இவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என்ன மாதிரி அபாக்கியசாலி அனாதை ஆயிடுவாமா. இந்த பிரச்சனைக்குள்ள நான் தானே காரணம். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். பூபதி, வேண்டாம் லதா. இப்போ உன் கண்ணு முன்னாடி இப்படி போய் சொல்றவன் நாளைக்கு எல்லார் முன்னாடியும் போய் நம்ம 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி தண்டோரா போட்டு சொன்னாலும் சொல்லுவாமா. நல்லதுக்கு காலையில என்ன மறந்துடு லதா, என்ன மறந்துடு. நிலங்க பூபதி, இங்க பாருங்க துபாய், உங்களால ஒரு தன்மான மிக்க மனுஷன் எப்படி நொந்து போய் போறாரு பாத்தீங்களா? அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கே இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு சூடு சொரணை இருந்ததுன்னா எங்க கல்யாணத்துக்கு வராதீங்க. Get lost from here. வாங்க பூபதி, நம்ம கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாங்க.
ஆஹா ஆஹா செட்டப்பு கெட்டப்பு எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு 2 கை மட்டும் இல்லை, என்ன பண்றது? அவன் என்ன பத்தி ஒரே ஒரு உண்மையை சொன்னதுக்கு அவனை மர்டர் பண்ண போயிட்டான். எனக்கு 2 கை இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வை, என்ன கொத்தி கைமா பண்றது மட்டும் கேரண்டி. அவன் வந்துட்டா போல இருக்க. பூபதி. ஆ. இது குடிங்க. என்ன இது? பூஸ்ட், நல்ல சக்தி கிடைக்கும். குடிங்க. நல்லா இருக்கு. பூஸ்ட் கொடுத்துட்ட, எல்லா வேலையும் நீயே பாத்துக்கிற. ஆனா மீதியெல்லாம் எப்படிமா? இங்க பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. கடவுள் நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். நோ, அந்த கடவுளை பத்தி மட்டும் பேசாதல்ல தான். அந்த கடவுளை பத்தி பேசவே பேசாத. அவன் கருணையே இல்லாத ஒரு கல்லு. அழகான பொண்டாட்டி கண்ணு முன்னாடி நிக்க வச்சுட்டு என்ன எதுவுமே பண்ண முடியாம செஞ்சுட்டானே, அவன் ஒரு துரோகி. மனுஷங்களுக்குன்னு உறுப்புகளை உருவாக்கி அதை என் கண்ணெதிரவே தூக்கி போட்ட மிகப்பெரிய பாவி அவன். அந்த கடவுளை போய் என்ன கும்பிட சொல்றீங்களா? எனக்கு அழகான மனைவியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து, ஆனா 2 கைகளை மட்டும் பறிச்சிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? இது எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம்? எதனால உங்களுக்கு ஏன் மேல இப்படி ஒரு கோவம்? அந்த கண்ணப்பர் என்ன பண்ணாரு? அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லைன்னு சொல்லி தன்னோட கண்ணை பிச்சு அந்த கடவுளுக்கு கொடுத்தாரு. சிறுதொண்டா நாயனார் உன்னோட பசிக்காக தான் குழந்தைய பீஸ் பீஸ் ஆக்கி உன் வயிறு ஃபுல் ஆகிறதுக்காக அவரு படைச்சாரு. அவருக்கு நீ அருள் கொடுத்த. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தண்டனை? நான் உங்ககிட்ட என்ன ஃபுல் பாடியா கேட்டேன்? ஆஃப்டர் ஆல் 2 கையை தானே கேட்டேன். இனி பொறுக்க முடியாது. என் அழகான மனைவியை கட்டி தழுவாத இந்த கை இல்லாத போது இந்த தேகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தேகம் எனக்கு தேவையில்லை, இந்த உயிரை எனக்கு தேவையில்லை. ஏமா என்ன சீக்கிரம் வந்து கொண்டு போன்றல. என் உயிரை எடுத்துட்டு போ, சீக்கிரம் எடுத்துட்டு போ. நான் உயிரோட வாழறதுக்கு தகுதியே கிடையாது. என்னங்க? எனக்கு கை வந்துருச்சு லதா, எனக்கு கை வந்துருச்சு, எனக்கு கை வந்துருச்சு லதா, எனக்கு கை வந்துருச்சு லதா. கை வீசம்மா, கை வீசு. லைட் அணைக்கலாம், கை வீசு. உன்னை தூக்க போறேன், கை வீசு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கை வீசு. கை வீசம்மா, கை வீசு. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். ஓ ஆஹா, எனக்கு கை வந்துருச்சு. எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம், உன்னோட அனுஷ்டமா. பாத்தீங்களா கடவுள? கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு 2 கையும் கொடுத்துட்டாரு. அப்படியே இந்த கடவுள் கிட்ட எனக்காகவும் வேண்டிக்கோங்க, எனக்கு ஒரு காலை கொடுக்க சொல்லி. இன்னொரு காலா? 3 காலை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு இருக்கிறதே ஒரு கால் தாங்க. என்னது? இருங்க. ஐயோ ஐயோ